எஸ்ராவின் புஸ்தகம். அதிகாரம் 1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது வன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுக்கள் 1000. பொன் வெள்ளி பனிமுட்டுகளெல்லாம் 5400. இவைகளையெல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பு நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில், தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் ஜீவனுள்ள கருணையுள்ள தேவனே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, இந்த உலகத்தின் தீமைகள், மோசங்கள், பாவங்கள் இவைகளிலிருந்து எங்களை மீட்டு ரட்சிக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது என்பதை எங்கள் அனுபவத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். தேவரீர் உமது எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் மனம் திரும்பவும் எங்களோடு பேசும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு எஸ்ரா நெகேமியா என்கிற வரலாற்று நூல்களை வருகிற நாட்களிலே நாம் படிக்க இருக்கின்றோம். யூத வரலாற்றிலே இந்த நூல்கள் மிக முக்கியமானவைகள். அதாவது யூதரின் மறுமலர்ச்சி, அந்த மறுமலர்ச்சியின் வரலாற்றை இந்த நூல்கள் பதிவு செய்கின்றன. அழிக்கப்பட்டு போன யூதாய தேசம் எவ்விதமாக புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு மேசியாவின் வருகைக்கு அது ஆயத்தமாக்கப்பட்டது என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் கண்டு கொள்ளுகின்றோம். யூத இனம் அல்லது யூத தேசத்தின் வரலாறு மட்டுமல்ல, ஆக இந்த யூத மக்களின் வரலாற்றின் மூலமாக இரட்சகராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். ஆக ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தும் வகையிலும் தமது உடன்படிக்கையின் மக்களை ஆயத்தப்படுத்த வகையிலும் கடவுள் வரலாற்றை ஆண்டு நடத்துகிறார் அல்லது திருப்புகிறார். சரிங்களாமா? ஆக எஸ்ரா
வாழ்ந்த காலம் நாம் ஏற்கனவே வாசித்த பிரகாரமாக கிமு 5ஆம் நூற்றாண்டு. இந்த யூத மக்களின் மறுமலர்ச்சியின் மூலமாக ஒரு புதிய மாற்றத்தை அல்லது புதிய திருப்பத்தை உலக வரலாற்றிலேயே அவர் ஏற்படுத்துகிறார். ஆக இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கின்றோம். அதாவது தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சி இல்லைங்களா, ஒரு உருவம் தானியேலுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது. அதனுடைய தலை பசும் பொன், அதனுடைய மார்புகள் வெள்ளி, அதனுடைய தொடைகள் வெண்கலம், அப்புறம் இரும்பு கால்கள், இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த பாதங்கள். ஆக இதுதான் உலக வரலாற்றின் தொகுப்பாக சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்த வெளிப்பாடுகள், இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகின்றன. ஆக இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பின் 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதாவது நம்முடைய ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராக, சர்வ வல்லமையுடையவராக, நாடுகளையும் ஜாதிகளையும் அரசர்களையும் தமது சித்தத்தின்படி நடத்துகிறவராக அவர் இருக்கிறார் இல்லைங்களாமா. அந்த அறிவு எவ்வளவு முக்கியம். நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம். ஆக நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் இல்லைங்களா. கடவுளுடைய வார்த்தையின் மீதான நம்முடைய மதிப்பு உயர வேண்டும். the reverence to his word. நம்ம வாழ்க்கையில அதற்கான பயம் உண்டா? தமிழ்ல ரெவரன்ஸுக்கு தமிழ்ல பயம் என்பதுதான் சரியான பதம். கடவுளுடைய வார்த்தையை குறித்த பயம் நமக்குள்ள வருதுங்களா? கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் போதாது, கடவுள் நல்லவர் என்று சொன்னால் போதாது இல்லைங்களா. கடவுள் உதவுகிறார் அல்லது நமக்கு ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறார் என்று சொல்வது போதாது, கடவுள் ஆளுகிறார் என்பதை அறிவது ரொம்ப முக்கியங்க. சொல்வதல்ல எஸ் காட் ரூல்ஸ் எவ்ரிவேர் அப்படி சொல்வதல்ல, அது ரொம்ப பொதுவான ஒரு வார்த்தை. கடவுள் என் வாழ்க்கையிலே, நமது வாழ்க்கையிலே, நமது குடும்பத்தின் வாழ்க்கையிலே, நமது சபையின் வாழ்க்கையிலே, நமது நாட்டின் வாழ்க்கையிலே ஆளுகிறார். அதை நான் உணர வேண்டும். அப்படி உணரும் போது நான் எப்படி இருக்க வேண்டும்? இந்த தேவனுடைய ஊழியக்காரனாகிய எஸ்ராவை போல என் வாழ்க்கை மாற வேண்டும். சிம்பிள் ட்ரூத் ஆஃப் திஸ் புக். இதுக்கு பெரிய தத்துவம் படிக்கணும் சார். இன்னத்துக்கு தத்துவம் படிக்கணும்? கடவுள் ஆளுகிறார் அப்படிங்களாயா? அப்ப என் வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துகிறார். அப்ப நான் எப்படிங்க இந்த உலகத்துல வாழணும்? கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுடைய கருவியாக, கடவுளுடைய பாத்திரமாக, கடவுளுடைய ஊழியனாக வாழ வேண்டும். வெரி சிம்பிள் கன்க்ளூஷன். இதுக்கு மேல என்ன பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நான் செய்ய போறோம்? இவ்வளவுதாங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நான் மெய்யாகவே கடவுளுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவனாக, நடுங்குகிறவனாக இருக்கிறேனா? அது ரொம்ப முக்கியமான பதங்கமா. அது சும்மா கடவுள் ஆளுகிறார் ஆளுகிறார்னு குதிக்கிறதுனாலயோ, let us worship and praise, let us dance and praise, இதுவா ஆண்டவர் கேட்டார்? இப்போ ஏங்கம்மா ஏதோ சின்ன பிள்ளைங்க பிபிஎஸ்ல பாடுறாங்க ஆடுறாங்கன்னா ஏதோ சகித்து கொள்ளலாம். we can accept it. சும்மா ஆளுகிறார் ஆளுகிறார் குதிக்கிறதுல என்ன நடக்குங்க? ஒரு கருத்துக்கு உங்களுடைய கருத்தை சொல்றேன். நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு 300 ஆண்டுகள் வைத்துக் கொள்வோமே. சரி, இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து மிஷனரிகள் இனி இந்தியாவுக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட மிஷனரி ஊழியங்கள் இனி இந்தியாவிலே தொடர முடியாது. அது நல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உண்மை, நிஜம் இல்லைங்களா? நிஜம், இட் இஸ் ரியாலிட்டி. சரி சார், அப்ப இந்த இந்தியாவின் 110 கோடி மக்களை யார் சந்திக்கிறதுங்க? எப்படி சந்திப்பது? ஏன் சந்திக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? எங்களுக்கு என்ன சார் வேலை? இது சொல்றதுக்கு ஒரு சபையா? இதுக்குதான் கடவுள் சபையை வச்சிருக்காரா? எப்படி நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? கடவுள் ஆளுகிறார்னு சொல்றோம், ஆனா கடவுள் எதற்கு ஆளுகிறார்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிறிஸ்து தமது சபையை கட்டி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து தமது ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். He builds his church and his kingdom. அதான் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் முடிவு. கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த உருவத்தின் மீது மோதினது. அந்த உருவம் சுக்கு நூறாக உடைந்து போய் அந்த கல் உலகமெங்கும் பரவினது. That is the kingdom of God. அப்ப அந்த கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆக இன்றைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாக இருக்கிறேனா? இல்ல சார், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அப்ப நீ என்னப்பா சொல்ற கடவுள் ஆளுகிறார்னு? வாட் யூ மீன் பை தட்? இப்படிதாங்க நம்முடைய முரண்பாடுகள் இருக்குது. கடவுள் திருச்சபையை கட்டுகிறார் சொல்ற, ஆமையா திருச்சபையை கட்டுகிறார். நீ என்னப்பா செய்யற? நான் ஒண்ணும் செய்யறது இல்ல சார். டைம் இருந்தா வருவோம். மழை இருந்தா இன்னும் கூட வந்துருக்க மாட்டேங்க. எப்படியோ மழை நின்றுச்சுங்க, அதனால வந்துட்டங்க தெரியாம.
நான் உத்தம கிறிஸ்தவர்கள்ங்க நம்ம. ஐயோ இல்ல, கிறிஸ்து கட்டுகிறார் சார் சபைய, இப்ப நீ என்னப்பா பண்ற? நான் ஒன்னும் செய்யதில்லை சார். இப்படி சொல்ற ஆளுக்கு கடவுள் ஆளுகிறார் என்கிற ஒரு சத்தியம் தேவையா? இல்ல தேவையான்னு சொல்லுங்க. என்ன நம்ம கற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? Yes, I want to learn how the Lord is ruling the earth. Yes, very good. என்னப்பா செய்ய போற தெரிஞ்சு? ஒன்னும் செய்ய மாட்டேன் சார். அப்படியா? ஐயோ, நான் அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. பயங்கரமான தீர்க்க தரிசனம்லாம் நம்ம படிச்சிட்டோம். எரேமியாவில் படிச்சிட்டோம், எசேக்கியேல்ல படிச்சிட்டோம். ஐயோ, பழைய உடன்படிக்கையின் மக்களாகிய இஸ்ரவேல் மக்கள் அப்படியே சின்ன பின்னமாக்கப்பட்டார்கள். கடவுள் ஆளுகிறார், அவர் நீதியுள்ளவர். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். சும்மா பிரசங்கம் கேட்கறதுக்காக இல்ல ஆராதனை, இல்ல பிரசங்கம் பண்றதுக்காக அல்ல ஒரு பிரசங்கி. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆக எஸ்ரா என்கிற அந்த பெயர், அந்த நபர் மூலமாக கடவுள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், கடவுளுடைய ஆளுகையை நான் சரியாக புரிந்து கொள்வேனானால் கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவனாக நான் வாழ வேண்டும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் மெசேஜ். கடவுள் ஆளுகிறார், நான் அவருடைய பிள்ளையாக அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம், எவ்வளவு மன நிறைவான ஒரு வாழ்க்கை. கடவுளுடைய சித்தத்தை செய்வதை காட்டில் அந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? ஆக எனக்கு அருமையானவர்களே, மறுபடியுமாக இந்த நாளிலும் எஸ்ராவின் முதல் அதிகாரத்திலே கடந்த வாரத்திலே நாம் சிறிய வரலாற்று பின்னணியை பார்த்தோம். அது அவ்வளவு அதிகமாக நம்ம பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களை மையமாக வைத்து வரலாற்றை நாம மறுபடியும் பார்ப்போம். அந்த அதிகாரத்தின் முடிவிலே இல்லைங்களா, 5ஆம் வசனம் துவங்கி 11ஆம் வசனம் முடிய கடவுள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் மக்களை சந்திக்கிறார், அவர்களை விடுதலையாக்குகிறார். ரொம்ப சந்தோஷங்க. அதை நம்ம படிப்போம். இப்படி விடுதலையாக்கி என்ன சார் பண்ணாங்க அவங்க இல்லையா? கர்த்தர் அவர்களை அவருடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுத்து அவர்களை சந்திக்கிறார். தம்முடைய உண்மையின்படி அவர்களை விடுதலையாக்குகிறார். அப்புறம் என்ன சார் செஞ்சாங்க? அதுதாங்க நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டும். ஆக எஸ்ரா நெகேமியாவின் புத்தகத்திலே உயிர்ப்பிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் அல்லது யூத மக்கள் எப்படி செயல்பட்டார்கள்? சரிங்களா? நான் கடந்த வாரத்தில் சொன்ன கோரேஸ் என்கிற ராஜாவை குறித்து ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலும் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலும் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்க படித்து வருவீர்களானால் இந்த வார தியானத்துக்கு அது உதவியாயிருக்கும் என்று நான் நினைவுபடுத்தினேன். ஆகினாலே தீர்க்க தரிசனங்கள் அவைகளின் நிறைவேற்றம் என்பதை நாம் சுருக்கமாக படித்துவிட்டு இந்த அதிகாரத்தினுடைய முடிவுக்கு நம்ம வரப்போகிறோம். அதாவது முதலாவதாக நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, என்ன நினைக்கிறோம், அதாவது கடவுள் ஆளுகிறார் என்று நம்ம விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் என்ன சார் இதெல்லாம் எப்படி சார் நடக்குது? எப்படி சார் ரஷ்யாவில் கம்யூனிசம் வந்துச்சு? ஏங்க சீனால கம்யூனிசம்? அதாவது சீனாவில் நீங்க சரியா படிப்பீர்களானால் இல்லைங்களா, 700க்கும் மேற்பட்ட அல்லது 1000க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் மிக வல்லமையாக சீனா தேசத்தின் பல பகுதிகளிலே ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. சும்மா ஒருத்தர் 2 பேர் இல்ல. அதை நீங்க சரியா புரிந்து கொள்ள, 1000க்கும் மேற்பட்ட மக்கள். அப்படி தேவனுடைய ஊழியம் வல்லமையாக செயல்பட்டு கொண்டு வருகிற நேரம், தேவனுடைய சபை கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் மாசேத்துங்க புரட்சி கொண்டு வரப்பட்டு 1949ஆம் ஆண்டு வித்தின் எ மந்த், ஒரு மாதம் கூட இருக்காதான் நினைக்கிறேன் சரியானபடி வரலாறுல, 700க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் வெளியேற்றப்படுகிறார்கள். அமெரிக்க மிஷனரிகள் முக்கியமாக. ஆயிரக்கணக்கான போதகர்கள் சிறையில் அடைக்கப்பட ஒரு மாதத்துக்குள்ளாக. இந்த மாதிரி சரித்திரம் படிச்சாதான் கடவுள் ஆளுகிறாரா என்ன சார் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியணும். ஆக சீனா தேசத்துல இப்படிப்பட்ட என்னை போன்ற போதகர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்கள். அவங்க திரும்பி வரவே இல்லை. எத்தனை குடும்பங்கள், எப்படிப்பட்ட சீனாவில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதங்கள், எத்தனை 1000 வேதங்கள் ஒரே நாள்ல கொளுத்தப்பட்டது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. அதான் மாசேத்துங்கின் ஆட்சி. டிஸ்ட்ராய் எவ்ரிதிங். கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கொளுத்து விடு, அழித்து விடு. அந்த நாள்ல சீனாவில் நீங்க இருந்திருந்தீங்கன்னா கடவுள் ஆளுகிறார்னு ஒப்புக்கொள்வீங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா நான் என்ன பேசிக்கொண்டேன்? கடவுள் ஆளுகிறார் என்று it is not assumption. Assumption is not faith. Assumption has no facts behind it. நான் எண்ணிக்கொள்வதல்ல, நான் கருதுவதல்ல, நான் நம்புவதல்ல.
அதல்ல கடவுள் ஆளுகிறார் என்பது. உங்க வாழ்க்கையில அப்படி ஒண்ணு நடக்கும். கடவுள் ஆளுகிறார், அப்படியாப்பா? இப்ப என்ன நடந்துச்சு? அப்ப இந்த நடந்த காரியம் கடவுள் ஆளுகிற மாதிரி தெரியலையே. இப்ப கடவுள் ஆளுகிறாரா? அப்பதான் கேள்வி வரும் இல்லைங்களா? சும்மா கடவுள் ஆளுகிறார் அப்படி என்பதற்கு தலை ஆட்டுவதல்ல விசுவாசம். என் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் கடவுள் ஆளுகிறார், கடவுள் ஆளுகிறார். அப்ப பாபிலோன் சிறையிருப்பில அப்படியே உடைந்து போய் நொறுங்க போன நம்பிக்கையற்ற மனித கண்ணோட்டத்திலே இனி யூதேயா கிடையாது, இனி இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு கிடையாது, இல்லை என்கிற முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. finished, no more Israel, no more Judah, no more அப்படின்னு சரித்திர வரலாற்றிலே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து மறுபடியுமாக இஸ்ரவேல் உயிர்ப்பிக்கப்படுகிறது. யோசனை பண்ணீங்களா? இன்னும் அப்ப நமக்கு இன்னும் பாபிலோனை சிறையிருப்பின் உண்மை மக்களுடைய உண்மை நிலையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதான் அதனுடைய பொருள். அப்படி சரியா புரியலன்னா எசரா சரியா புரியாதுங்க. நீங்க படிக்கலாம், you may read it but you cannot understand it. ஆகவே அங்க என்ன போட்டிருக்குது பாருங்க, 2 நாளாகமம் 36:20. 2 நாளாகமம் 36:20. அடிமைகளாயிருந்தார்கள். ஆக யூத வரலாற்றுக்கு முடிவு கட்டப்பட்டு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில எஸ்ராவின் புஸ்தகம் எப்படிமா ஆரம்பிக்கிறது? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தை, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய. ஆக மனித வரலாற்றிலே, மனித வாழ்விலே, உலக ஆட்சியிலே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட காரியங்களுக்கு கடவுள் மட்டுமே மறுவாழ்வை தர முடியும். only God can revive the nation, the church and the person. இதுதான் கடவுளுடைய செயல். கடவுள் மட்டும்தான் செத்து போன, மரித்து போன, அடக்கம் பண்ணப்பட்ட மனிதர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 37ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். அதெல்லாம் மறந்துட்டோம். அதை நம்ம தான் மறந்துடுறோமே, உடனே நம்ம படிச்சோம். எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே நின்று, மனுபுத்திரனே இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. அப்படி உரைக்கும் போது அந்த எலும்புகள் உயிரடையும். அந்த உயிரடைகின்ற வரலாறு தான் எஸ்ராவின் புஸ்தகம். அதனுடைய கோகரன்ஸ் பாத்தீங்களா? எவ்விதமாக கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. ஆக எரேமியாவின் வார்த்தை. சரிங்கம்மா, இல்லைங்களா? வேகமா நம்ம படிப்போம். 4 தீர்க்க தரிசனங்களை நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீங்க எழுதுகிறவர்களா இருந்தா எழுதிக் கொள்ளுங்க. 1வது தீர்க்க தரிசன வசனம் இல்லைங்களா? ஏசாயா 44:28. நீங்க 45ஆம் அதிகாரம் படிச்சீங்க இல்லைங்களா? இது 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம். ஏசாயா இந்த கோரேஸ் இல்லையா? கோரேஸ் கிமு 539 அவன் பாபிலோனை கைப்பற்றின போது. ஆனா ஏசாயா வாழ்ந்த காலம் 150 ஆண்டுகளுக்கு முன். நீங்க குறித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த தீர்க்க தரிசனம் இல்லைங்களா 688ஆம் ஆண்டு வேத வரலாற்றிலே கிமு 688ஆம் ஆண்டு ஏசாயா எருசலேமிலே யூத ராஜாவின் கீழ் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப யூத ராஜாக்கள், அதாவது ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா யூத ராஜ்யத்திலே ஒரு பெர்சியா நாடும் பத்தி அவங்களுக்கு தெரியாது. அந்த பெர்சியா சாம்ராஜ்யமா மாறும்னு அவங்களுக்கு புரியாது. ஆக பெர்சியா நாட்டின் ஒரு அரசன் எருசலேமின் தேவாலயத்தை கட்டுவானா அவனுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. they cannot understand. ஆனா ஏசாயா பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் என்ன சொல்றாரு? அந்த செய்தியின் மூலமாக யூத ராஜாவுக்கு என்ன சொல்றார்? யூத ராஜாவே, நீ தாவீதின் உடன்படிக்கையின் அடிப்படையில ராஜாவாக வீற்றிருக்கிறாய். யூத மக்களே, ஆபிரகாமின் உடன்படிக்கையின் அடிப்படையிலே இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் உண்மையற்றவர்களாய் போய் தேவன் உங்களை தண்டித்து உங்களை பாபிலோனிய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து அங்கு உங்களை புடமிட்டு உங்களை சீர்படுத்தி உங்களை சுத்தப்படுத்தி மறுபடியும் இந்த யூத நாட்டுக்கு இவ்வளவு பெரிய வரலாற்றை இந்த ஒரு வசனத்துல சொல்லி முடிச்சிடுறார் ஏசாயா. ஆனா அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியவும் இல்லை, அவங்க அதை நம்பவும் இல்லை, அதை குறித்து அக்கறை கொள்ளவும் இல்லை. That is a fact. ஆக ஏசாயாவின் காலத்தில் பாபிலோனிய சிறையிருப்புக்கு ஏறக்குறைய 70 ஆண்டுகள்
100 ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிவித்த ஏசாயாவின் அறிவிப்பை அவர்கள் அசட்டை செய்தார்கள். ஆனால் அது எப்பமா நிறைவேறுது எழுதுறவங்க 538 இந்த தீர்க்க தரிசனம் கிமு 538 ஆண்டு 150 ஆண்டுகள் கழித்து என்ன செய்யப்படுதுங்க, நிறைவேறப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் 2 உண்மை என்ன? கடவுள் சர்வ வல்லவர், கடவுள் எதிர்காலத்தை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். God knows everything. அதான் அதனுடைய உண்மை எல்லாமே இல்லைங்களா. 2 என்ன, கடவுள் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதை அவர் ஆண்டு நடத்துகிறவராக இருக்கிறார். God knows everything and God controls everything. அதான் அந்த தீர்க்க தரிசனத்துடைய அடிப்படை உண்மை. எத்தனை முறை சொல்றாரு பாருங்க. 45 அதிகாரம் 3 வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நம்ம படிக்க. கோரேசை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் மாத்திரமல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். 5 வசனம். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு கோரேசுக்கு கர்த்தர் சொல்றார். ஆனா கோரேஸ் அதை சொல்றான் திருப்பி. அதான் ஆச்சரியம். நம்ம படிப்போம், இப்படி படிக்கணுங்க பைபிள. சும்மா படிக்கிறேன் என்ன படிக்கிறோம், அதாவது பொருத்தம் இல்லாம படிச்சுக்கிறோம். இட் இஸ் நாட் ரீடிங் த பைபிள், we must study the Bible. So you need a study Bible. வேதத்தை வாசிப்பதல்ல, வேதத்தை படிப்பது. கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எங்க இருக்குது, அது எங்க நிறைவேறுச்சு, அது எப்படி நடந்தது, அதுதான் படிப்பது. அதான் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது. அது எங்க செய்யறோம், செய்ய மாட்டோம் முடிவு பண்ணிட்டோமே, எல்லாம் அப்படியே இருப்போம். அதனால ஒண்ணு இல்ல, அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க போறோம். ஆக கோரேசை தேவன் பேர் சொல்லி அழைக்கிறார். அதாவது கடவுளால் கூடாதது ஒன்றும் இல்லை. கோரேசை மாத்திரம் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலே ஆபிரகாமின் காலத்தில் அபிமெலேக்கை கடவுள் அழைத்தார். அபிமெலேக்கோடு சொப்பனத்திலே பேசினார். யோசேப்பின் காலத்திலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனு கடவுள் சொப்பனத்திலே பேசினார். சொப்பனத்திலே தம்மை வெளிப்படுத்தினார். இல்ல, நத்திங் நியூ. கடவுள் புறஜாதி மக்களிடத்திலே பேசுவது புதிதல்ல. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2 அதிகாரம் 28 வசனத்துல நேபுகாத் நேசாரோடு கடவுள் பேசினார், கடவுள் வெளிப்படுத்தினார். நான் ஆச்சரியமா இல்ல? அதனால்தான் இயேசு சுவாமி இந்த யூதர்களை பார்த்து சொன்னார் லூக்கா 19, டேய் நீங்க கூப்பிடலனா இந்த கல்லு கூப்பிடனாரு. சொன்னாருங்களா? போதுகிறே இவர்களை அதட்டும், தாவீதின் குமாரனே உமக்கு ஓசனா என்று இந்த பிள்ளைங்களாம் கத்துனாங்க. பா இவங்க கூப்பிடலன்னு வச்சுக்கா, எது கூப்பிடும்? இந்த கல்லுகள் கூப்பிடும். கல்லு கூப்பிடக்கூடுமானால் ஏங்க கோரேஸ் கூப்பிடக்கூடாது? அவர் தான் சர்வ வல்லமை உள்ள கடவுள். இன்றைக்கு ஆர்கியாலஜி, புதைப்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்ற இல்லைங்களா, எத்தனை புதைப்பொருள்கள், கல்லுகள். பிலாத்து எருசலேமை கவர்னராக இருந்தான், ஒரு கல்லு வைக்கப்பட்டிருக்குது பிரிட்டிஷ் மியூசியம். அந்த கல்லுகள் இன்றைக்கு உலகத்துக்கு தேவனுடைய செய்தி அறிவித்துக் கொண்டு இந்த கோரேஸை படிக்கிறோம். கோரேஸினுடைய தி சைரஸ் சிலிண்டர் ஆர்கியாலஜி பிரிட்டிஷ் மியூசியம் எல்லாம் டிக்ஷனரி இருக்கு. இந்த சைரஸ் ஒரு வரலாற்று மன்னன் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு கல் அங்கு வைக்கப்பட்டிருக்குது. அந்த கல்லுகள் கூப்பிடும். ஆக முதலாவது தீர்க்க தரிசனம், கோரேசே தேவன் உன் தாயின் கற்பத்தில் இருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன், நீ என் மெய்ப்பன், நீ என் நோக்கத்தை நிறைவேற்றுவார். எரேமியா 25:12. எரேமியா 25:12 அதான் எரேமியாவின் வார்த்தை. போன வாரம் நம்ம படிச்சோம். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்தில் அந்த ஜாதியினிடத்திலும் அந்த தேசத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் குறித்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னதும் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று. பார்த்தீங்களா, இது எப்ப சொல்லப்பட்டதுமா? எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. கிமு 605 ஆண்டு எருசலேம் பட்டணத்திலே சிதேக்கியா ராஜாவுக்கு எதிராக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த போது எழுதப்பட்டது. கோரேஸ் அல்லது பெர்சியாவின் ராஜாவாகிய தரியுமும் கோரேசும், அதை நம்ம பின்னால விளக்கம் கொடுக்கிறேன். அவர்கள் நம்ம போன வாரம் பார்த்தோம். தானியேல் 5 அதிகாரத்தில் பெல்சாத்சார் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது தேவன் அவனை தானியேல் மூலமாக எச்சரிக்கிறார். மேதிய பெர்சிய படைகள் பாபிலோனை கைப்பற்றி அன்று இரவு பெல்சாத்சார் கொல்லப்பட்டான். முழு பாபிலோன் அழிக்கப்பட்டது. கிமு 605 ஆண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கிமு 539 ஆண்டு கோரேஸ் ராஜாவினால் பாபிலோனிலே நிறைவேற்றப்பட்டது. கடவுளுடைய வார்த்தை உண்மையுள்ளது. சரிங்களா? மூன்றாவது தீர்க்க தரிசனம் எரேமியா 29:10.
எரேமியா 29 பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு கர்த்தராகிய நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று. அதுதாங்க எஸ்றா 1 அதிகாரம். எஸ்றா 1 அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிங்க. எஸ்றா 1 அதிகாரம் 5. கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெஞ்சமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ. பாத்தீங்களா, எரேமியா 594ஆம் ஆண்டு எருசலேமிலே சொன்ன தீர்க்க தரிசனம் 538ஆம் ஆண்டு பாபிலோனிலே நிறைவேறிற்று. அந்த ஸ்பெசிபிக்னஸ் இல்லையா, how accurate is the word of God. கடவுளுடைய வார்த்தை. ஆமா, அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அதன் எழுத்தின் உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் அழிந்து போவதில்லை. ஏன்னா கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். அது நிறைவேற்றப்பட்டது. ஆக 70 ஆண்டுகள் யூதேயாவுக்கு ஓய்வு தரப்படுகிறது. 70 ஆண்டுகள் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கிருபையின் காலம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஏன்னா நேபுகாத்நேச்சாருக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார். நான் தான் ஜீவனுள்ள தேவன். அவன் சொல்றான் 4ஆம் அதிகாரம் தானியேல் 4. ஆனா அவனும் மனம் திரும்பல, அந்த நாட்டு மக்களும் மனம் திரும்பவில்லை. ஆகவே என்ன செய்தாரு? பாபிலோனை தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். பெர்சியாவின் ராஜா வருகிறான். 4வது தீர்க்க தரிசனம் இல்லைங்களா, தானியேல் 5ஆம் அதிகாரம். சுருக்கமா நம்ம போன வாரம் பார்த்தோம், அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம். 17 முதல் 30 வசனங்களிலே தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோனியாவிலே பெல்சாத்சார் என்கிற பாபிலோனிய அரசனுக்கு தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறான். இது எப்போ நடந்ததுங்கம்மா? கிமு 539 இல்லைங்களா சொல்றாரா? பாபிலோனியாவிலே பெல்சாத்சாருக்கு எதிராக இந்த என்ன செய்யப்பட்டதுங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. 2-3 வசனம் படிப்போமா? 3 வசனம் படிப்போம். 18 முதல் 20 படிங்க. தானியேல் பேசுறான். பெல்சாத்சாரை பார்த்து, ராஜாவே, உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும். ஆமா, நீ என்னப்பா நினைச்ச? நானா சம்பாதிச்ச நினைச்ச இல்லையா? நேபுகாத்நேச்சாருக்கு இந்த கதினா உங்க கதி என் கதினாங்க. நம்ம அப்படி நினைத்துக் கொண்டு இருக்கிறோமா? அல்ல, நான் சம்பாதிச்சேன் அப்படியா வருது பாருங்க பின்னால. அவருக்கு மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடங்கி பயந்திருந்தார்கள். கொன்று போடுவார். யாரு? இந்த நேபுகாத்நேச்சார். உயர்த்துவார், தாழ்த்துவார். 20ஆம் வசனம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று சொல்லிட்டு இங்க என்ன வந்துங்க? 28ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும். ஆமா, சொல்லி முடிக்கிறான், கொல்லப்பட்டான். அதுவும் தீர்க்க தரிசனம் தான். பெல்சாத்சாரும் அவனுடைய அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் இங்க குடித்து வெறித்து களியாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேதிய பெர்சிய படைகள் பாபிலோனை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கு. தெரியல. அப்ப பாருங்க, இங்க தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலே, சில மணி துளிகளிலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுகிறது. எதுக்குமா இதை நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம்? ஒரே ஒரு வாக்கியம் தான் படிச்சு கொண்டு இருக்கோம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. இந்த வேதத்துல கர்த்தர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அது நிச்சயமாக நிறைவேறும். நீ சந்தேகப்படுறதுனாலயோ, நீ கேள்வி கேட்பதினாலோ, அல்லது நீ நம்பாம போவதனாலோ அது ஒண்ணு நின்று போறது இல்லை. You cannot neither stop nor alter the plan of God. அனைத்து ராஜ்யங்களிலும் அனைத்து மக்களிடத்திலும் கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும். நம்ம வரலாறு படிச்சு இப்ப அடுத்த உண்மைக்கு வருகிறோம். என்ன சொல்லுகிறார்? திருப்பியும் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே. ஆமாங்க, அதுவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு உண்மை. எஸ்ராவின் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்துல படிக்க வேணாங்கம்மா, அது நிறைவேறப்படுது. என்ன நடந்ததுங்க? அந்த இடத்துல தான் ஒரு சின்ன தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இப்போ பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை எப்படி அவன் அறிந்து கொண்டான்? அதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? தானியேல் 6ஆம் அதிகாரம். கடந்த வாரத்துல நான் சில உண்மைகளை சொன்னேன், மறுபடியும் அதை சொல்றேன்.
இல்லைங்களா? 3ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும். ஆக நீங்க 5ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல தரியு என்கிற பாதத்தை படிப்பீங்கம்மா. 62ஆம் வயதுல 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படி. 6ஆம் அதிகாரம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும். ஆக கோரேஸ் தரியு ராஜாவின் மகனாக இருந்திருக்க வேண்டும். கோரேஸ் பாபிலோனிலே படையெடுப்பை அவன் நடத்தி பாபிலோனை கைப்பற்றி இருக்க வேண்டும். தரியு ராஜா பெர்சியாவிலே இருந்திருக்க வேண்டும். இதுதான் அங்கு நாம கொள்ளுகின்ற விளக்கம். ஆக 2 பேருமே சமகாலத்திலே பாபிலோனினுடைய மன்னர்களாக ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கோரேசுக்கு வரலாற்றிலே சைரஸ் த கிரேட் என்று பெயர். சைரஸ் பல பார்வோன் சொல்றோம் இல்லைங்களா, அர்த்த சாஸ்டா, அந்த மாதிரி நிறைய பேர், அது பட்ட பெயர்கள். அது சைரஸும் ஒரு பட்ட பெயர் தான். அந்த பட்ட பெயரோடு கூட த கிரேட். ஆக கோரேஸ் யாரை அறிந்திருக்கிறான்? தானியேலை அறிந்திருக்கிறார். இதுதாங்க முக்கியமானது, அதை குறித்துக் கொள்ளுங்க. ஆக தானியே தீர்க்கதரிசியின் மூலமாக பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரினுடைய வல்லமையை தரியு ராஜாவும் கோரேசும் கண்கூடாக பார்க்கிறார்கள். அதுதான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். பாத்தீங்களா? அப்ப தானியேல் யார்? தானியேலுக்குள்ள விசேஷ ஆவி இருந்தது. அந்த தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். இவ்வளவு விஷயம் முன்னால வந்துருச்சே. அந்த கோரேஸ் எப்படி பரலோகத்தின் தேவனை அறிந்து கொண்டான்? அந்த கேள்வி கேட்கணும் இல்லீங்களா? நீங்க கேட்டீங்களா? அப்படிதான் படிக்கணும் பைபிள். அப்ப தானியேல் ஆக கோரேசை தேவன் கொண்டு வருவதற்கு முன்னதாக தானியேலை அங்கு அழைத்து சென்று அடிமையாக சென்ற தானியேல் பாபிலோனின் பிரதானியாக வைக்கப்பட்டு தேவனுடைய உத்தம சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த கோரேஸ் ராஜாவானாலும் சரி, தரியு ராஜாவானாலும் சரி, இந்த கோரேசும் தரியும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிய வேண்டுமானால் தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும். நம்ம வாசித்தோம் ஏசாயா 45:3. ஏசாயா 45:3 நானே என்று எப்படி அறியும்படிக்கே. கேள்வி கேட்டீங்களா? ஏன் ரட்சித்த உங்களையும் என்னையும் கடவுள் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய நாட்டில் வைத்திருக்கிறார்? இந்த கேள்வி கேட்டீங்களா? எங்க கேட்டோம்? ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணுங்க, சிங்க கெபி வேணுமா? என்ன சார் நீங்க இதே மாதிரி தப்பு தப்பா பேசி நிக்கிறீங்களா சார்? நீங்க அப்படி சொல்றாங்க மக்கள். நீங்க ஒண்ணுதான் சார் இப்படி பேசி நிக்கிறீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க. யூ ஆல்வேஸ் டாக் அபவுட் த நெகட்டிவ் இன் த பைபிள். நானா பேசுறேங்க, பைபிள்ல இல்ல இது. கோரேஸ் கடவுளை அறிய வேண்டுமா? எது அதுக்கு வழி என்ன? இந்த உத்தம புருஷனாகிய தானியேல், தேவனுடைய விசேஷித்த ஆவியை பெற்ற தானியேல், குற்றமற்ற தானியேல் சிங்க கபியிலே போடப்பட வேண்டும். அதான் 6ஆம் அதிகாரம். அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல, ஆயிடுச்சுங்க டைம். தேவனுடைய மக்களின் கற்ப வேதனையின் மூலமாக கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். ஏன் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சமுதாயத்தில் கடவுள் வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா அறிந்து கொள்ள முடியாதுங்க. பின்னால வாங்க, 6ஆம் அதிகாரத்தின் பின்னால இன்னும் அழகா சொல்றான் பாருங்க. 25-26 தரியு. ஆமா, தரியு சொன்னாலும் சரி உண்மைதான், கோரேஸ் சொன்னாலும் உண்மைதான். கோரேஸ் ஜாதியாருக்கு என்னவென்றால், என் ராஜ்யத்தில் ஆளுகை எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவரே ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அடுத்த வசனம், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும். சும்மா எழுதிட முடியுங்களா? சும்மா நடக்குமா? சும்மா வச்சுங்க, சும்மா எப்படி சும்மா நடக்கும்? தானியேல் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்பது. அதுக்குதான் நான் சொன்னேன், கடவுள் ஆளுகிறார். கரெக்டுங்கம்மா. கடவுள் உங்களையும் அந்த ஆளுகைக்குள்ளாக வழி நடத்துகிறார். ஏமா வழி நடத்துகிறார்? மற்றவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே ஜீவனுள்ள தேவன். என்ன அழகா சொல்றான் பாருங்க. அவரே தப்புவிக்கிறவரும், அவரே ரட்சிக்கிறவரும், அவரே அடையாளங்களை செய்கிற தேவன். அப்ப ஏசாயா 45:6 சொன்னது கரெக்டா போச்சுங்களா? நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்பதை இந்த கோரேஸ். அது மாத்திரம் இல்லங்கம்மா,
அது மாத்திரம் இல்ல, தானியேல் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருந்தார். அந்த கோரேஸ் ராஜா வந்த உடனே அவனிடத்துல ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து காண்பிக்கிறார். அப்படியே கோரேஸ் நடுங்கிட்டான். அப்படியே புரியுதா உங்களுக்கு? ஹீப்ரூல கோரேஸ் பெர்ஷியா, அவன் அரமேயு பாஷை பேசுகிறவன். அப்ப ஒரு இஸ்ரவேலுடைய மத வரலாற்றிலே, மத நூல்களிலே என்னுடைய பெயர் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு தானியேல் அதை வாசிக்கிறானா? எப்படி பெல்ஷத்சார் நடுங்கினான், எழுதப்பட்ட வார்த்தையை கண்டு அவன் நடுங்கினான் இல்லைங்களா? அதே மாதிரி தரியு ராஜா அல்லது கோரேஸ் ராஜா எரேமியாவின் வார்த்தைகளை கண்டு அப்படியே நடுங்கிட்டான். இதான் நடந்த வரலாற்று உண்மை. இவ்வளவு விஷயம் தெரியுங்க. ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது மாத்திரம் தானுங்களா? தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஆனா 9ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 படிங்க. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின். அப்ப அது எப்படி அவனுக்கு கிடைச்சது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த போது எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை கொண்டு வருகிறார். அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முதலாவது படையெடுப்புல கிமு 605ஆம் ஆண்டு நேபுகாத் நேச்சாரின் படையெடுப்பிலே தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறான். எரேமியா தீர்க்கதரிசி இந்த முடிவுகளை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். கிமு 587 வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அப்ப யோசனை பண்ணுங்க, 605 87 ஏறக்குரிய 30 ஆண்டுகள் தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறான். அதை தானியேல் படித்து அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 3ஆம் வசனம், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். மேதிய பெர்சியர் சக்கரவர்த்தி ஆகிய கோரேசுக்கு அவரே தேவன் என்பதை கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக, கடவுளுடைய வல்லமையின் மூலமாக, என்னமா வல்லமை? சிங்கங்களின் கெபையில் இருந்து தானியேல் மீட்கப்படுதல் அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய ஊழியக்காரன், தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை கோரேஸ் புரிந்து கொள்ளுகிறான். நான் என்னை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்தின உடனே அதற்கு அவன் கீழ்ப்படுகிறான். immediately he gives away the decree. அதுதான் 3-4 வசனங்கள். ஆனால் அதற்கு முன்னதாக என்ன வாசிக்கிறோம்? தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே தானியேல் the prevailing prayer ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தானியேல் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆரம்பித்த பொழுதே கடவுள் செயல்பட ஆரம்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில அப்படி அனுபவிச்சீங்களா? do you enjoying the rule of God? உங்களுடைய அனுதின வாழ்க்கையில கடவுள் ஆளுகிறார், கடவுள் ஆளுகிறார், கடவுள் செயல்படுகிறார். எப்படிங்க தெரியும்? என்னுடைய ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்கிறார், என்னுடைய ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்கிறார். அப்ப ஜெபத்துக்கும் கடவுளுடைய ஆளுகைக்கும் இந்த உலகத்தின் சம்பவங்களுக்கும் உள்ள தொடர்பு பாத்தீங்களா? இப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியமானது. ஒரு ஜெபிக்காத ஒரு விசுவாசி அவன் விசுவாசியா இருக்க முடியுமா? அவனுக்கும் கடவுளுக்கும் என்னங்க உறவு? மூச்சுங்க. பிரேயர் இஸ் a breathing of a believer. ஒரு குழந்தை மூச்சு விடுற மாதிரி, மூச்சு விடாத குழந்தை உயிரோடு இருக்குமா? ஜெபம் என்பது இயல்பானது. ஆக கோரேஸை கடவுள் அழைத்தார், கோரேசுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். உலகின் வரலாற்றிலே கடவுளுடைய தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக நிறைவேற்றப்பட்ட அந்த காலம், the timing is very very important. தானியேல் மூலமாக தேவனை அவன் அறிந்து உடனடியாக எருசலேம் ஆலயம் கட்டப்படும்படி அவன் எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறான். எவ்வளவு காரியம் நடந்தது பாத்தீங்களா? ஒரு குறிப்போட இந்த அதிகாரத்தை நம்ம முடிப்போம். அங்க கவனிச்சிங்களா? 6ஆம் வசனம் முதல் பனிமூட்டுகள்னு வார்த்தை வருதுங்களா? பனிமூட்டுகள் வருதுங்களா 6ஆம் வசனத்துல? பனிமூட்டுகள். அப்புறம் 9ஆம் வசனத்துல வாசித்தீங்களா? அதாவது 7ஆம் வசனத்திலிருந்து இந்த கோரேஸ் ராஜா இல்லைங்களா, நேபுகாத் நேச்சார் பாபிலோனிலே வைத்திருந்த எருசலேம் தேவாலய பனிமூட்டுகளை துல்லியமாக எண்ணி அதை எருசலேமுக்கு அனுப்புகிறான். 5400 பனிமூட்டுகள் எண்ணி எழுப்பப்படும். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, படிக்கலாங்களா? 9ஆம் வசனத்தினுடைய கடைசியில கத்திகள் என்ன சாரிப்பா, அதெல்லாம் எதுக்கு சாரிப்பா அப்படி யோசிக்கிறேன். நம்ம எருசலேமினுடைய தேவாலயத்தில் இருந்த பனிமூட்டுகள் அனைத்தும் பரிசுத்தமானது, கடவுளுக்கென்று பிரித்து வைக்கப்பட்டது. அதான் அதனுடைய பொருள். அதனுடைய ஏன் அது? அப்ப கடவுளுக்கு பரிசுத்தமானதை கடவுள் பாதுகாக்கிறார். God protects his people. யோசனை பண்ணியா? எங்க வீட்டுல கூட எவ்வளவு புக்கு எல்லாம் இருக்குதுங்க, இதை தாறுமாறா நம்ம போட்டுறோம். ஆக
ஒரு பொருள் காணாம போவது அல்லது சிதறடிக்கப்படுவது மிக எளிது. அதான சார் கத்தி 29 கத்திய பத்தி என்னங்க அக்கறை, கத்திக்கு என்னங்க மதிப்பு அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா கடவுள் தம்முடைய ஆலயத்தை குறித்து, தம்முடைய பனிமூட்டுகளை குறித்து வைராக்கியமும் நோக்கமும் திட்டமும் உடையவராக இருக்கிறார். இதாச்சும் புரியுதுங்களா? அப்ப இந்த சபையில உங்களை கொண்டாந்து வச்சுக்கிறார, என்ன பண்ணுகிறீங்க? கடவுள் ஒரு கத்திய குறித்து கவலையுடையவர். அந்த கடவுளை விலையேற பெற்ற ஆத்துமா இல்ல. இந்த சபையில ஆண்டவரை அறிந்து விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று உடன்படிக்கை செய்த மக்கள் எங்கே, என்ன செய்து நிற்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? வேறாதே வேதத்தை படிக்க வேண்டிய பிரகாரம் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லித்தரார். கடவுளுக்கு பொருத்தனை செய்யப்பட்ட, பிரித்து வைக்கப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அது ஒவ்வொரு பனிமூட்டமும் பலிபீடத்தின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவைகள் அனைத்தும் கர்த்தருக்கு விலையேற பெற்றவைகள். Every article of the temple of God is precious in the sight of God. கடவுளுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றது. கடவுள் அதை பாதுகாக்கிறார். இத்தனை ஆண்டுகள் அதை பாதுகாக்கிறார். அதை மீட்டு கொண்டு வருகிறார். மறுபடியுமாக தேவனுடைய ஆலயத்திலே அது அதனுடைய பணியை அது நிறைவேற்றி கொண்டிருக்குது. ஆக ஒரு அக்ரினிங்கம்மா, இதுக்கு மேல நான் விளக்க விரும்பல. ஒரு கத்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம். அப்ப உங்களுக்கு எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ஊழியத்துல, தேவனுடைய சபையில ஒண்ணுமே சூடு இல்லாம, சொரணை இல்லாம, சம்பந்தம் இல்லாம இந்த சபையில நான் இருக்கிறேன் சார்னா என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்கு சார் எனக்காக ரத்தம் சிந்தினீர் அப்படி கேட்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த பனிமூட்டுகள் வெள்ளாட்டுக்கடா காளையின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவைகள். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தினுடைய அழிவுகளோ தீமைகளோ எதுவுமே நம்மை அழிக்க முடியாது. Nothing can destroy us. We are holy nation. கடவுளுடைய பரிசுத்த சபையாக, பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக நாம் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோமா? ஜெபிப்போம். வரலாற்றை ஆளுகிற தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உலகத்தின் ராஜாக்களையும் அதிபதிகளையும் ஏற்படுத்துகிற தேவன், தமது சித்தத்தை நிறைவேற்றும்படி தம்மை வெளிப்படுத்துகிற தேவன், தமது வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாதபடி அதை காக்கிறவர், அதை நிறைவேற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். எரேமியாவின் மூலமாக நான் சொன்ன நல் வார்த்தைகள் உன்னிலே நிறைவேறபடி நான் உன்னை மீட்டு வருவேன். தானியேல் இஸ்ரவேலின் தேவனுடைய உத்தம சாட்சியாக, உத்தம தாசனாக அந்த பாபிலோனிய நாட்டிலே தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவனாக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாக வாழ்ந்தான். தானியேலுடைய இதய வேண்டுதல் இஸ்ரவேலின் மீட்பு, எருசலேமின் புதுப்பிப்பு, ரிடம்ஷன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் ஜூடா. உங்களுடைய என்னுடைய இதயத்தின் வேண்டுதல் என்னவாகமா இருக்குது? யோசனை பண்ணுங்க. நாம் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? எது நம்முடைய இதயத்தின் வாஞ்சை? எதற்காக தேவன் என்னை இங்கு வைத்திருக்கிறார்? தானியேல் சரியாக புரிந்து கொண்டான். தேவன் எருசலேமை கட்டுகின்றார். இன்றைக்கு உங்கள் மூலமாக, என் மூலமாக தேவன் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வேதத்துக்காக, பரிசுத்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வசனங்கள் ஜீவன் உள்ளவைகள், ஆவி உள்ளவைகள் என்று நீர் அறிவித்திருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற உமது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் ராஜ்யங்களோ அரசர்களோ அவர்கள் உம்மை எதிர்க்க முடியாது, உமது திட்டத்தை மாற்ற முடியாது என்பதை அறிந்தவர்களாக, தேவரீர் எங்கள் நாட்டின் ரட்சிப்புக்காக, எங்கள் சமுதாயத்தின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட எங்களை வழி நடத்தும். உம்முடைய மக்கள் மீட்கப்படும்படியாக, உம்முடைய மக்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக தானியேலை போல நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்நாளிலே நீர் எங்களை வைத்திருக்கிற சமுதாயத்திலும் சபையிலும் உம்முடைய கருவிகளாக பயன்படுத்தப்பட எங்களை ஒப்படைக்கிறோம். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.